சொல்லும்போது அம்மம்மா ஆரம்பமாகட்டும் ஆலாவணி. வந்துருச்சு. சரியா இருக்கு. चलो हो गया. चलो ठीक से नहीं आएगा. चलो इनकी ना எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒலி. ஏற்கனவே ஒலி பற்றி நான் பேசியிருக்கிறேன். எவ்வளோக்கெவ்வளோ ஞாபகம் வந்ததோ அவ்வளோக்கெவ்வளோ ஒலியின் மூலம் ஒரு ஆபத்தில் இருப்பதை உணரலாம். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு, அதில் இப்போதைக்கு வேண்டாம். முக்கியமாக நான் சொல்ல வந்தது எதுக்கா அன்னைக்கு வந்தேன்னு ஞாபகம் வர 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 சொல்கிறேன். சினிமா ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு சினிமாலையும் வந்து கதாநாயகிகள் பேர் வந்து நிறைய வரும். சுமதி வரும், சாவித்திரி வரும், சுசீலா வரும், வாணி வரும், ராணி என்னை வளர்த்த குறவர் எனக்கு வச்ச பேர் ராணி. மகேஸ்வரிங்கிற கேரக்டர் வரும், கற்பகம்ங்கிற கேரக்டர் வரும், உமாங்கிறது விசு சார் வந்து எங்கிட்ட சக்தி வாங்க வரும்பொழுது வேலாயுத கோனார் வீட்டில் தான் நானும் கல்யாணி விளையாடிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னைய வேலாயுத கோனார் வந்து உமா 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 அப்படின்னு கூப்பிட்டதுனால இவர் வந்து என் பேர் உமா அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு திருப்பமுனை. அவருக்கு எப்படி எல்லாரும் யாரோ ஒரு டீச்சர் தான் அவர் உமாங்கிற பேரை சொன்னாங்க, அவரோட டீச்சர் பேர் தான் உமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, உமாங்கிறது என்னுடைய பேர். என்னோட இதை தான் உமான்னு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்துக்கு இது பண்ண போகும்போது தான் பைசாவே இல்லையே அப்படின்னு என்கிட்ட கேட்டு வர்றாரு. கிருஷ்ணாபுரத்துக்கு காரில் உட்காந்துருப்பாரு. கேட்டு வரும்போது தான் ஏவிஎம் மெய்யப்பன் இல்லையா, அவங்க கிட்ட போய் கேளு, நான் ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. அப்படி தான் வந்தது. அங்கே போன அப்புறம் தான் எல்லாரும் எனக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த உமாங்கிறது வந்து ஒரிஜினல் பேர் கிடையாதுன்னு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒரிஜினல் பேர் ஹேமாங்கிறது யாரோ சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதில் கண்மணி பூங்காவில் வந்து மூக்குச்செளி ஹேமா அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி என்னை கேட்பாரு. அதில் நான் வந்து கண்மணி மூக்குச்செளி ஹேமான்னு போட்டிருக்கேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை இல்லை இல்லை, அதனால என்ன போட்டா என்ன அப்படின்னு. இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்தது உண்மை. அப்போ வந்து டீச்சர் வந்து சொல்லலை அவங்களுக்கு, இவருக்கு வந்து நான் நீயே கதை எழுதலாமே, நீயே கதாசிரியலா, உனக்கே கதை எழுத திறமை இருக்கு, அடுத்தவங்க கதையை நீயே பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட உள்ள திறமையை நீ உணரு, அடுத்தவனை பார்த்து நீ வந்து மெச்சறதை விட வேந்து பாக்குறத உனக்குள்ள என்ன திறமை இருக்குங்கிறத பாரு. இந்த நிறைய பேர் இந்த ஆட்டோகிராஃப் பெரிய நீ அவனை பார்த்து வேந்து போகும் நேரம் உனக்குள்ள உள்ள உன் திறமையை நீ என்ன பண்ற, உணர தவறி விடுகிறாய். அப்ப அடுத்தவனை மட்டம் தட்டலாமா? அடுத்தவனை நீ மட்டம் தட்டும் போது உன் திறமையும் மட்டம் தட்டப்படுகிறது. ரெண்டையும் நல்லா கவனிக்கணும். அப்ப அவருக்கு வந்து நான் சொல்றேன், உனக்குள்ள உள்ள திறமையை நீ பாரு, அப்ப நீ கதை எழுதலாம் அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்றேன். அன்னைக்கு மறுநாள் இவ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாளே அப்படின்னு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதுறதுக்கு அந்த இவங்க எல்லாரும் எங்கேயோ போறாங்க, நாடகத்துக்கும் டூரோ எங்கேயோ போறாங்க. டூர் போகும்போது அதுல ஒரு ஸ்கூல் யாரோ வந்து ஒரு டீச்சர், அவங்க அதுல ஒருத்தவங்க பேர் வந்து ஒரு டீச்சர். இவங்க எல்லாரும் ஒன்று போல சேர்ந்து போது இவன் அந்த வண்டியில உட்காந்துக்கிட்டு பேப்பரா எழுதிட்டு இருக்கிறாரு. முதல்ல ஒரு பேப்பர்ல எழுதுவாரு, அப்புறம் அதை நான் சரியா வரல அப்படின்னு கசக்கிட்டு இப்படி கீழே போடுவாரு. அப்புறம் எழுதுவாரு, அப்புறம் அப்படி கசக்கிட்டு கீழே போடுவாரு. அப்புறம் இப்படி எழுதுவாரு, கசக்கிட்டு வரலையே அப்படின்னு. அப்பா அந்த ஒரு லேடி கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன நீங்க இப்படி எழுதி இப்படி பேப்பர்லாம் அப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு. நான் கதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்
எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால நான் கதை எழுதணும்னு நான் வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு வரவே மாட்டேங்குது. இது என்ன கீழே பூரா பேப்பர், அந்த அம்மா பேப்பர் இப்படி படித்து பார்க்குறாங்க. பேப்பரை பூரா பிரித்து பார்த்துட்டு முதல்ல கேட்டது, நீங்கள் என்ன யாருக்கா காதல் கடிதம் எழுதுறீங்களா? பிரித்து பார்க்குறாங்க. இல்லைன்னு. அம்மா நீங்கள் கதை எழுதுறேன்னு சொல்கிறீங்களே, எது ஆரம்பமோ அதை நீங்கள் எழுதவே இல்லையே, யார் உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்கள நீங்கள் குறிப்பிடவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அம்மா எனக்கு உமாங்கிறவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாங்க. அதில் தான் உமாவே இல்லையே, எனக்கு புரியலையே அப்படிங்கிறாரு. ஊ போடவே இல்லையே அப்படின்னாரு. அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்குரு. ஊவா வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, பிள்ளையார் சொல்லியே நீங்கள் போட மாட்டீங்களா அப்படிங்கிறது. எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாதே அப்படிங்கிற. உங்களுக்கு யார் சொன்னாங்களோ அவங்க தான், அவங்க பேரை எழுதுங்க. அப்புறம் தான் விசு வந்து ஊனா போட்டுட்டு ஊ ம அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடு, கால்வாங்குக்கு ஒரு கோடு, ஊ மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிற. உமா அப்படின்னு எழுதிட்டு கதையை எழுதுறாரு. கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு வசனம் வந்துருச்சு, எழுத வந்துருச்சு. இது முதல்ல எடுக்கும்போது மணல் கயிறுலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது, ஆரம்ப கால கட்டத்தை சொல்கிறேன். வந்தோடனே ரொம்ப அவனே அந்த அம்மா சொல்லுதான், நீங்கள் பிற்காலத்தில் பெரிய கதாசிரியராக வருவாங்க, நீங்கள் வருவீங்க, நல்ல சினிமாவில் டைரக்ட் பண்ணுவீங்க. அது நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான் நேத்திக்கும் அவங்க சொன்னாங்க. நேத்திக்கு நாங்கள் ஒருத்தங்க சந்தித்தேன், அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னோடனே இவங்களுக்கு சந்தோஷம். இதெல்லாம் பப்ளிக்கில் ஃபில்டர் பண்ணிட்டாரு இதெல்லாம். அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்ன உடனே அந்த அம்மா என்ன மாதிரி அப்படி கை கட்டிட்டு, இதே மாதிரி இப்படி கை கட்டிட்டு உமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் டீச்சர் உமா அப்படின்னோடனே இவருக்கு அப்படியே ஒன்றுமே ஓடலை, கிட்டுன்னு கைகள்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் அவர் நம்புறாரு, கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்கோ இல்லையோ நம்மளை தாண்டி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வருவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி வராங்க. வந்த உடனே, மேடம் நீங்கள் சொன்னீங்களா? நான் எப்போ சொன்னேன்? நீங்கள் பார்த்து சொன்னீங்களே கதை எழுதும்போது, நான் இப்போ தான் வரேன், இப்போ தான் நான் வண்டியில் ஏறதுக்கு நான் இப்போ தான் வரேன். உடனே இவருக்கு அப்படி தலையை சுற்றிடுச்சு. இந்த சம்பவங்களே எனக்கு காரில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, உனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. உமாங்கிற பேர்லேயே ஒரு டீச்சர் அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லை, இதெல்லாம் வந்து பேட்டியில் வந்து ஃபில்டர் பண்ணியிருப்பார். ஏன்னா நம்பிக்கை இல்லாத மக்கள் தான் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நம்பிக்கை இருந்தாங்கன்னா அவனுக்கு கிறுக்குப்பட்டா மெண்டல் பட்டம் கட்டிட்டு அவனை புதைச்சிடணும். அப்படியே அவன் அதை இது பண்ணிட்டானா அது பேர் பில்லி சூனியம் ஏவலாக்கும் அப்படின்னு புதைச்சு, அது பொறாமைக்காரனோட புத்தி. சரி, இது வந்து விசு வந்து கடைசியில் எனக்கு வந்து எல்லாரும் கங்கை யமுனை, கங்கைன்னு பேர் வச்சுட்டாங்க, யமுனைன்னு பேர் வச்சுட்டாங்க, சரஸ்வதிங்கிற பேரும் வச்சுட்டாங்க, சிந்துங்கிற பேரும் எனக்கு வச்சாச்சு. அதெல்லாம் வடநாட்டுக்காரங்க வர்றவங்கெல்லாம் என் நதிகளுடைய பேர் வைப்பாங்க. இங்கே வர்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டு கவிஞர்கள் இவங்கெல்லாம் வந்து எனக்கு பூக்களோட பேர் வைப்பாங்க. அந்த பூக்களோட பேர் வந்து எனக்கு மல்லிகைன்னு ஒருத்தர் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து செவ்வந்தி பூன்னு வச்சாங்க, ஒருத்தர் கனகாம்பரன் பேர் வச்சாரு, ஒருத்தர் கண்ணதாசன் வந்து எனக்கு தாழம்பூன்னு பேர் வச்சாரு. கண்ணதாசனுக்கு எப்பவுமே தாழம்பூ ரொம்ப பிடிக்கும். அது அதுக்கு முன்னாடியே ஒரு ஜோதிடர் இருக்கும் பொழுது அதே ஜோதிடர் தான் மறு அவதாரம்ங்கிற மாதிரி ஒரு சினிஃபில் உள்ளவங்க நம்புறாங்க. அப்போ அந்த பேர் வைக்கும். அதுல வந்து சாவித்திரி, இப்ப எதுக்கு மெயினா வரேன் அப்படின்னா, எனக்கு வந்து சாவித்திரின்னு ஒரு போலீஸ் கமிஷனர் தான் சாவித்திரின்னு பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் சந்தியான்னு ஒரு பேரு. அந்த சந்தியாங்கிற பேரை அந்த போலீஸ் கமிஷனரோட பையன் இருக்கார்ல, அந்த போலீஸ் நான் கமிஷனர்னு சொல்றேன். எனக்கு அப்ப சின்ன குழந்தையில எனக்கு அந்த போஸ்டிங் பேர்லாம் எனக்கு தெரியாது. அது டிஐஜியா ஐஜியா என்னமோ ஒன்று. சென்னையிலேருந்து வருவாங்க, டெல்லியிலேருந்துலாம் வருவாங்க, காஷ்மீர்லேருந்து வருவாங்க, ஒவ்வொரு இடத்துலேருந்து வருவாங்க. அதில் ஒரு ராஜஸ்தானி நபர்னு நினைக்கிறேன், ராஜஸ்தானியா பெங்காலியா ஏதோ ஒன்று, அவர் வராரு. வந்துட்டு அவரும் தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங். அவர் வராரு, வந்துட்டு தன்னோட பையனை அப்படி கூட்டிகிட்டு வர்றாரு. காமிச்சிட்டு, என் பையனை நான் போலீஸில் நுழைக்கலாமா, காலேஜ் முடிச்சிட்டான், போலீஸில் நுழைக்கலாம் இல்லை வேறு எதுலையாவது நுழைக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையனை அப்படி தொட்டுட்டு இது பண்ணிவிட்டு அவனை போலீஸில் நுழை அப்படின்னு. அவர் ரிட்டையர் ஆகக்கூடிய 2 வருஷத்தில் ரிட்டையர், சின்ன பொண்ணு. அப்போ அந்த நபர் எனக்கு வச்ச பெயர் தான் சந்தியா. அந்த அப்பா எனக்கு வச்ச பேர் வந்து சாவித்திரி, அந்த பையன் போலீஸ் எனக்கு வச்ச பேர் வந்து சந்தியா. இந்த பேர்லாம் வந்து சினிமா கேரக்டர்லாம் இந்த பெயர்கள்லாம் வரும். அப்புறம் ஜனனி அப்படிங்கிற பேர் வந்து இளையராஜா எனக்கு வச்ச பேரு. அதுக்கப்புறம் வந்து ராசையாவை வந்து இளையராஜாவாக மாத்தினது வந்து யாரு, பஞ்சு அருணாசலம், எம்ஜி வல்லபனும் பஞ்சு அருணாசலமும்.
அப்புறம் இவங்களுக்குலாம் வந்து நல்ல விஷயங்கள் நான் கொண்டு வந்ததுனால ராசையாவோட இசையை நான் அங்கீகரிச்சதுனால என் பேர் வந்து ராசாத்தி. இது உண்மையா இல்லையா அப்படின்னு பஞ்சு அருணாசலம் இப்ப உயிரோட இல்லை. அவருடைய மகன் சுப்பு பஞ்சு அருணாசலம் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம். எம்ஜி வல்லபனுடைய வாரிசுகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை பத்தின கதைகளை தன்னுடைய வாரிசுகளுக்கு நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் இந்த சம்பவம் உண்மையா இல்லையா அப்படின்னு. இப்படி இருக்கும்போது வீரப்பனுடைய அண்ணன் நடராஜனா ஏதோ ஒரு பேரு, அவன் யானை தந்தங்களெல்லாம் வந்து ரொம்ப கடத்திட்டு யானைகளை கொன்று, காட்டு யானைகள் எல்லாம் கொன்று தந்தம் கடத்துறது, சந்தனம் மரத்தெல்லாம் வைத்துட்டு கடத்திட்டு அநியாயமா இது பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. வீரப்பனை விட கொடுமையான குலகாரன் அந்த நடராஜன். அப்ப அவனை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியாம இருக்கும்போதுதான் நடராஜனோட போட்டோ என்கிட்ட கொண்டு வராங்க. நான் அப்ப சின்ன பொண்ணு. இவனை கிரிமினலை பிடிக்க இப்ப மெயினா இன்னைக்கு போட வரதே அதான். ஒலியை பத்தி பேசாம இன்னைக்கு டச்சிங் மூலமாவும் நாம ஒருத்தருக்கு மாத்துறோம். இந்த மாத்துறதுல இருந்து இன்னொருத்தருக்கு பாஸ் பண்றோம். நான் தான் வரணும்னு கட்டாயம் இல்லை. நான் இன்னொருத்தருக்கு போகும்போது அங்கிருந்து இன்னொருத்தருக்கு போகலாம். இதுக்கு சயின்ஸ்ல என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, ஹேமாவதி புக்கை படிச்சு பார்த்துட்டு வந்து இந்த அம்மா ஒரு மெண்டலு, இந்த அம்மா ஒரு கிறுக்கு அப்படின்னு வேண்டாம், வார்த்தை வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட டெலிலிங்க்ல. நான் விட விரும்பல. சரியா? அந்த மனிதர்கள் வந்து வேண்டாதெல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்காக நான் வீடியோ போடல. என்னுடைய பதிவுகள் நல்லவங்களுக்கு போய் சேரும். கெட்டவங்களுக்கு போறோம், நல்லவங்களுக்கு போய் சேரும். அப்போ அந்த சந்தன கடத்தல் அந்த நடராஜனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போட்டோஸ் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரும்போது அதான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த போட்டோ அப்படி வச்சுட்டு என்ன பண்றேன், பாக்குறேன் இவன் இந்த இடத்துல இருக்கிறான். இங்க இருந்து எந்த இடத்துல இருக்காங்கிறத, எனக்கு என்னெல்லாம் வேணும் உனக்கு அப்படின்னு, எனக்கு குச்சி வேணும். குச்சின்னா அந்த தென்னங்குச்சி மாதிரி இருக்குல்ல, சும்மா அந்த மரக்கிளை குச்சி மாதிரி, ஓகே குச்சி, அந்த குச்சி ஒன்று வாங்க ஒடிச்சு அதை போட்டு தண்ணி வச்சு அதை வச்சு எல்லாம் எங்கே இருக்காங்கங்கிறதெல்லாம், இதுக்கு எங்கேருந்து எனக்கு மேப்பு வரலாறுலாம் எனக்கு தெரியாது. இது நம்ம இருக்கிற இடம் அப்படின்னா இந்த திசையிலேருந்து போய் நான் இருக்கிற இடத்துல இருந்து இங்கேருந்து நான் அவங்க போகணும். என்னோட இடத்துலேருந்து நான் காமிப்பேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து நடராஜ் எங்கே இருக்காங்கிறத நம்ம காட்டணும். அதுக்கு மேப் வச்சு எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம், நீ இப்போ இந்தியா மேப்பை காட்டு, நான் எங்கே இருக்கிறேங்கிறத காட்டு அப்படிங்கும்போது காட்டுறாங்க. காட்டும்போது இங்கேருந்து அப்படி அதை வச்சு இப்படி வரைஞ்சி நடராஜ் எங்கே இருக்காங்கிறத காமிச்சிட்டு, அந்த 2 கான்ஸ்டபிள்ஸ் போலீஸ்க்கு தனியாக உள்ளே கூட்டு போய் சக்தி அப்படி பாஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ போ, உன்னால் முடியலன்னா நீ 10 பேருக்கு அந்த பாஸ் பண்ணி விட்டுரு, அங்கேருந்து நீ மற்றவங்களுக்கு மாறலாம். அப்படிதான் நடராஜனை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து வீரப்பனுக்கு என்னை பற்றி தெரிஞ்சு வீரப்பன் என்னை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் இது பண்ணேனே. அதுக்கப்புறம் சொல்லுவார், நான் பாவங்கள் நிறைய நான் பண்ணிட்டேன், எனக்கும் ஏதாவது இது பண்ணேன் அப்படின்னு. இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் போரும், இனிமேல் நீ பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உபதேசம் பண்ணினேன். யாருக்கு? வீரப்பனுக்கு. அப்படி புல்லரிக்கும். சரி, இப்போ வர முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்காக சாவித்திரிங்கிற பேர் வச்சாங்க அப்படின்னா, அந்த கமிஷனர் தான் யார் எனக்கு சாவித்திரிங்கிற பேர் வச்சாங்களோ அவர் வந்து டியூட்டியில இருக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வேணும். ஒரு கிரிமினலை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நடராஜன் பத்தியில வேற ஒரு கிரிமினலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவருடைய ஹை லெவல்ல இருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு இந்த கிரிமினலை பிடிக்கணும், என்ன பண்ணுவீங்க, இத்தனை நாள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் வந்து எம்ஏ காஜா இவங்க கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, இப்ப என்ன பண்ணலாம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இவர் எம்ஏ காஜா வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. எங்கள் ஊர் இவருக்கு ஹிதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அப்போது அவரால் அங்கேருந்து அந்த இங்கே வந்து மாற முடியாது அப்படிங்கும்போது ஒலியின் மூலமும் பரப்பலாம். இப்போல்லாம் இந்த விஷயத்தை தான் இப்போ வந்து ஆன்லைனில் பைசா திருடுறாங்க இல்லையா, பைசா திருடும்போது தன்னுடைய சொந்த கதை அந்த மாதிரி சொந்தக்காரங்க மாதிரி கதையெல்லாம் பேசி மக்களோட மனசை வசியம் பண்ணி, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி வசியம் பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா. இன்னும் நிறைய பேர் வந்து ஃபோன் மூலமா வசியம் பண்ணி கொலையெல்லாம் பண்ண தூண்டுவாங்க, தற்கொலை பண்ணிக்க தூண்டுவாங்க, சில விஷயங்களை பண்ண தூண்டுவாங்க, மெண்டல் ஆக்குவாங்க. இதை வந்து தவறாக பயன்படுத்திக் கொள்ளுதல். இது வந்து செயற்கையானது. ஒருத்தரிடமிருந்து விஷயத்தை கற்றுக்கொண்டு தவறாக பயன்படுத்தல். இதனுடைய நுணுக்கத்தை தான் மகாபாரதமா ராமாயணமா எதுலயோ வரும். ராமாயணத்துல உள்ள கதையை நான் மகாபாரதத்துல வந்ததா சொல்லுவேன், மகாபாரதத்துல வந்த கதையை ராமாயணத்துல வந்ததா சொல்லுவேன்.
இல்லை வேற ஒவ்வொரு கதையிலையும் வந்த இதை வந்து வேற ஒரு இதுலேயே வந்ததா தப்பு தப்பாக சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் நான் சொல்ல வர விஷயம் உண்மைதான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த ஆஞ்சநேயர் வந்து சீதாவை தேடிக்கிட்டு போகும்போது கும்பல் வந்து தேடிட்டு போகிறாங்க. தேடிட்டு போகும்போது ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. ஒரு இடத்து என்னடா நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலையே, ஏன் தான் இப்படி இந்த ராமனுக்கு இப்படி தசரதனுக்கு வந்து இப்படி ராமன் ஒரு பையன் பிறக்கணுமா, இப்படி நடக்கணுமா, இப்படி இவங்க காட்டுக்கு வரணுமா, இப்படின்னு ஃபுல் ராமாயண கதையும் இப்படி சொல்லிட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு நொந்துக்கும் போது அவன் மேலே ஜடாயுவா ஏதோ ஒரு கேரக்டர் வரும். அவர் மேலேருந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. கேட்டுக்கிட்டு என்னது என்னுடைய இவர் வந்து இறந்துட்டாரா அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறந்து போச்சு சட்டுன்னு கேட்கும்போது. ஜாம்பவான் இந்த கேரக்டர்லாம் நான் மாற்றி மாற்றி பேசிடுவேன். ஆனால் இவங்க சொல்கிற விஷயங்களை நான் கரெக்டாக சொல்லிடுவேன். கேரக்டரை மாற்றி சொல்லும்போது தான் எனக்கு கிறுக்கு பட்டம், மெண்டல் பட்டம், இவ ஃப்ராடு, அது இதுன்னு சொல்லி என்னை ஒதுக்கிடுவாங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயத்த மட்டும் கேட்சப் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு பேர் குருத்ரோகம். அவங்க தான் பிற்காலத்தில் ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இந்த வியாதியில் அவஸ்தப்படுவாங்க. குருவுக்கு எவன் குருவுன்று ஒருத்தன் இருப்பான், அவனை வடிகட்டிட்டு வேற ஒருத்தன் பெயரை சொல்றது, இல்லைன்னா தனக்கா வந்த மாதிரி காட்டுறது, இதெல்லாம் வந்து குருத்ரோகம். அதே மாதிரி கச்சன் ஒருத்தர் இருந்தான். கச்சன் சக்தி அந்த சுக்கராச்சாரியார் பிரகஸ்பதி அப்படின்னு 2 கேரக்டர் வரும். அந்த 2 கேரக்டர்ல வந்து பிரகஸ்பதி வந்து இறந்து போனவங்களை வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி வந்து பிரகஸ்பதிக்கு உண்டு. அது வந்து சுக்கராச்சாரியருக்கு இருக்காது. எஸ் மேடம், ஐ எம் ட்ராப்பிங் வீடியோ. Will you please कोई नहीं, हम तो एक साइड में बैठ जाएंगे. you will talk no. कितनी देर करेंगे, कितनी देर चलेगा? मालूम है क्या? अरे अभी और भी आएंगे. આમાં શું આપું ખબર હું કરી દઉં પણ થાય શું ખબર હું કરી દઉં ને તો મને સારો પાછા નથી દેતો, સમજાણ નથી પાછા નથી દેતો. એટલે அப்போ சுக்கராச்சாரியார் வந்து இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி சுக்கராச்சாரியார்ட்டே இருக்காது. அதுக்காக இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பையன் கச்சன்கிற வந்து பிரகஸ்பதி கிட்ட போய் சொல்லி மாறுவேடம் போட்டு அந்த விஷயத்தை கத்துக்கிட்டு அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவார். தனக்காக இயற்கையிலேயே இல்லாத ஒரு திறமையை தனக்கு அந்த ஒரு விஷயம் வேண்டும் என்பதற்காக, தானும் அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதற்காக பிரத்யாரிடமிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதை மிஸ்யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அதுதான் இப்போ உள்ள டெக்னாலஜி. அதுதான் என்ன பண்றாரு, அதேதான். இவ வந்து எங்கிட்ட உள்ள சக்தி நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனா எங்கிட்ட இருந்து சக்தி வாங்கிட்டு போறவங்க என்ன பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் அங்க இருந்து சொல்றாரு, எம்ஏ காஜா சொல்றாரு, என்னோட குரு சொல்றாரு, நீங்க அங்க இருந்துலாம் இங்க வர வேண்டாம், நீங்க அங்க இருந்து நீங்க ஒரு இடத்துல இருந்து போன் பண்ணிட்டு वीडियो बना रही है. वो इनका प्लेस है. मैं कोई बात नहीं, करो आप. किसका बना रहे वीडियो? अपना इनका होगा, इनका ये क्या शुक्राचार्य के क्या ये. அப்ப வந்து இவர் வந்து அங்கிருந்து அந்த கமிஷனர் டிஐஜி, சென்னை டிஐஜி வந்து போலீஸ் கமிஷனர் வந்து அங்கிருந்து எனக்கு கால் பண்றாரு இவங்க வீட்டுக்கு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அவளை தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல, அவகிட்டக்கு வந்து சத்யவான் சாவித்ரி கதை இருக்கு இல்லையா, சத்யவான் சாவித்திரியுடைய கதை, யமதர்மரனுடைய தன்னுடைய கணவன் இறந்து போனதுக்கு அப்புறம் இவள் தன்னுடைய கணவனை உயிரை மீட்பதற்காக அந்த சாவித்ரி தேவிக்கும் அந்த யமதர்மராஜனுக்கும் இடையே உள்ள டயலாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதுக்கு பேர் வந்து உபனிஷத், யம உபனிஷத். நீங்க யார்கிட்டயாவது கேட்டு படிச்சுட்டு அந்த டிஏஜிக்கு இவர் சொல்றாரு, நீங்க வந்து அவளை
சத்யவான் சாவித்திரியுடைய கதையை வந்து நீங்க போன் மூலமாக நீங்க அவளுக்கு பைரவிக்கு நீங்க சொல்லிட்டா போறோம், அவகிட்ட இருந்து உங்களுக்கு சக்தி பாஞ்சிரும் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. உடனே அந்த டிஐஜி வந்து டக் 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 டக்னு புக்ஸ் எடுக்கிறாரு, யார்ட்டையோ கேட்கிறாரு, யாரோ ஒரு பேர், சார் இந்த சத்யவான் சாவித்திரி கதையை எனக்கு சொல்லுங்க. சொல்லும்போது இவர் வந்து அந்த கதையை எனக்கு மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு ஃபோன் வருது, என்ன அப்படிங்கிறேன், இந்த மாதிரி நான் சத்யவான் சாவித்திரி கதை சொல்றேன், யம உபனிஷத் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல 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 இவருக்கு பாயுது, இங்கிருந்து விஷயம் பாயுது. இப்போ போ நீ போய் அந்த கிரிமினல் அப்படி அப்படின்னு, இன்டர்நேஷனல் கிரிமினல் அங்கே 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 ஓடிக்கிட்டு இருந்தான். இவர் டக் டக் டக்குன்னு ஒரு மேப்பை எடுக்கிறாரு, மேப்பை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துலலாம் நீ புள்ளி வச்சுக்கிட்டே வா அப்படின்னு. 1 2 3 4 முதல்ல 1 வர 4 புள்ளி வை, 5 புள்ளி வை, அப்புறம் 2 புள்ளி வை, அப்புறம் 8 புள்ளி வை, இப்படி வச்சுட்டு இப்படி ஜோடி பண்ணிக்கிட்டே வரும். அது எந்த இடம், அந்த மேப் இருக்கிற இடம் இது எந்த காட்டுது அப்படின்னு கேட்குறேன். ஐயோ இது இந்த இடம் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அதுக்குள்ள இந்த இடத்துல இதை வை அப்படிங்கிறேன், அதுக்குள்ள இதை வை அப்படின்னு. கிணறு இருக்குதா, கிணறு நீ அந்த இடத்துல நீ தேடி போனேன்னா அங்கே ஒரு கிணறு வரும், கிணத்துலேருந்து நேர நீங்க பார்த்தேன்னா அங்க ஒரு பாழடைஞ்ச இது இருக்கும், அங்கதான் ஒளிஞ்சிருக்கான் போ அப்படின்னு. அதே மாதிரி அந்த டிஐஜி தன்னோட காவலர்களுக்கு வந்து அதை சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே போய் அந்த இன்டர்நேஷனல் கிரிமினலை பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் அவர் வந்து எனக்கு சாவித்திரின்னு பேர் வச்சாரு. அதே நபர் தான் என்னை வந்து தன்னுடைய பையனுக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு கேட்கிறாரு. கேட்ட உடனே இவரையும் போலீஸ் ஆக்கலாம் அப்படின்னு உடனே அவர் தான் இப்ப டெல்லியில இருக்கிறாரு. டெல்லியில ஹெட் போலீஸ். இப்போ பேரெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் எனக்கு வந்து சந்தியா காலம் நேரத்தில் அந்த அந்தி வானம், அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகும் நேரமும் பௌர்ணமி உதயமாகும் நேரமும் வரக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் தான் இவரை வந்து நான் பௌர்ணமியில் அன்னைக்கு வந்து சந்திரோதயம் சந்திரோதயம் தெரியக்கூடிய நேரமும் அந்தி வானமும் சேரக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரி ஆலமரத்தை, அதனால தான் இன்னைக்கு இந்த ஆலமரத்தை எடுத்த. டுடே ஒன்லி ஐ செலக்டட் திஸ் பிளேஸ். थोड़ा बाजू में आ जाओ, அது தெரியுதா ஆலமரம், அந்த மரம் தெரியுதா, அந்த மரம் அதோ அந்த தெரியுதா, இந்த மரம், இந்த மரத்துக்கிட்ட வச்சுதான் நான் வந்து அந்த உபநிஷத்தை நான் வந்து சொல்றேன். அதனால அந்த நபர் எனக்கு வந்து சந்தியான்னு பேர் வைக்கிறார். அதனால அவர் வந்து எனக்கு சந்தியா அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த சாவித்திரி, சந்தியா, அந்த கற்பகம், இந்த படம், அந்த கேரக்டர் பேர் வைக்க 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 படம் நல்லா சக்சஸ் ஆகும். அப்போ இதே மாதிரி இன்டர்நேஷனல் கிரிமினல் ஒவ்வொருத்தரும் ஓட 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 கண்ணாமூச்சி ஆடுவாங்க. ஒவ்வொருத்தனும் நான் இருக்கிற இடத்துக்கே வருவாங்க. வந்துட்டு சில பேர் என்னை தேடி வருவாங்க. அப்போ கிரிமினலை பிடிக்கணும் அப்படிங்கும்போது அங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே ஆலங்குளத்துக்கு வரும், ஆலங்குளத்துலேருந்து ஃபோன் இங்கே புளியங்குடிக்கு வரும், புளியங்குடியிலேருந்து கான்ஸ்டபிள்ஸு, எஸ்ஐஸ் யாராவது வருவாங்க. வந்துட்டு என்னை தேடி வருவாங்க. என்கிட்ட சக்தி இல்லையே அப்படிங்கும்போது நான் வீட்டில் ஒரே டார்ச்சர். எங்கள் வீட்டில் என் குடும்பத்தை மாதிரி ஒரு மட்டமான குடும்பம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் வந்ததுனால வீட்டுக்குள்ளே போகும்போதே தியான சக்தியெல்லாம் யாருக்காவது மாற்றி விட்டு தான் வீட்டுக்குள்ளே போவேன். அப்போது எனக்கு ஒரு வாரம் தொடர்ந்து எங்கள் வீட்டில் டார்ச்சர். ஸ்ரீவரமங்கையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து வரும்போது ஒவ்வொருத்தையும் சக்தியை வந்து நான் விட்டு வச்சிருப்பேன். இந்த இன்டர்நேஷனல் கிரிமினலை பிடிக்கணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சக்தியும் எடுத்து இந்த கிரிமினலை பிடிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ எல்லாரும் இவங்கெல்லாம் பேச வந்திருக்கிறாங்க. நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய், நன்றி. டைப் சார் கண்ணா அண்ணா பாய். இது வந்து ஒரு கூட்டம் வந்து உட்காந்துட்டு என்னை பேச விடாம, இது அவங்களோட இடமா, அவங்க இடமா, நம்ம இங்கே உட்காரக்கூடாதான், என்னை உட்கார விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் சுனித்ரா ஜாவுக்கர். ஹாய் மேடம், எப்படி இருக்கிறீர்களா? தமிழ் में लिखा है. நன்றாக இருக்கிறேன். வெரி फाइन डॉक्टर. हाउ आर यू डूइंग नाउ? वेरी फाइन मैडम. अभी इंटरनेशनल क्रिमिनल पकड़ने के लिए अभी मैसेज दिया है मैं दिल्ली पुलिस को. वही अभी वीडियो चले. अभी 3 लेडीज उन लोग को जगह है, हमको बैठना है ऐसे बोल रहे हैं. मैं दूसरा जगह पे जाके ये करूँ. ठीक है, बाय.